லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பப்பி வாங்கினதுக்கப்புறம் எப்படி பப்பி கரெக்டாக வேக்சினேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பப்பியோட வேக்சின் ஷெட்யூல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தியான பப்பி எப்படி செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பப்பி ஒரு ப்ரீடர்ட்டியோ இல்லை ஒரு பெட் ஷாப்லையோ நீங்கள் போய் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பப்பியோட பெர்த் டேட் என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த பிறந்த நாள்ல இருந்து எப்போ அந்த பப்பி 45 டேஸ் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த பப்பி மட்டும்தான் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா மினிமம் அந்த பப்பி வந்துட்டு 30 to 37 டேஸ் வந்து மதர் ஃபீடிங் எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பப்பிக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் வந்து அந்த பப்பியோட உடம்புல இருக்கும். சப்போஸ் அந்த பப்பி அதை எடுத்துக்கலைன்னா அந்த பப்பி வந்து இம்யூனிட்டி பவர் இல்லாத ஒரு பப்பியாக தான் இருக்கும். அந்த பப்பிக்கு தான் நிறைய டிசீஸ் வரும். இப்போது பப்பியோட வேக்சின் ஷெட்யூலுக்கு நம்ம போகலாம். பப்பி பிறந்த டேட்லேருந்து கரெக்டாக 45 டேஸில் ஃபஸ்ட்டு வேக்சின் நம்ம போட்டே ஆகணும். அதுலேருந்து அடுத்த 45 டேயில்